இன்றைக்கி ஒரு முக்கியமான சிந்தனை வழக்கம், உயிர் வளமும் கருமைய தூய்மை. இது ரொம்ப கொஞ்சம் விஞ்ஞானபூர்வமாக அணுகுனா தான் இதை புரிஞ்சிக்க முடியும். இது மிகவும் எளிமையான விஷயமாக விஞ்ஞானத்துக்கும் மெய்ஞானத்துக்கும் உள்ள வேறுபாடு சாமிஜியினுடைய ஒரு தனித்துவம். எப்பேற்பட்ட தத்துவத்தையும் மிக 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 சிம்பிளாக அனைவரும் புரிந்து கொள்ளும் விதமாக கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த டாபிக் பார்த்திங்கன்னா எல்லோரும் ரொம்ப என்ன டஃப்பாக இருக்கும், புரிஞ்சுக்கிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரியே எடுத்துக்காமல் அதை கொஞ்சம் கவனித்தா போதும். ஒரு அறிவு இருந்த தாவரங்கள், ஒரு மரம் இருக்குது, ஒரே இடத்துல தான் வளரும். 100 வருஷங்கள் ஆனாலும் 200 வருஷம் ஆனாலும் அதே இடத்துல தான் இருந்து வளருது. மாமரம்னு வச்சுக்கோங்க, மாமரத்தில் மாம்பழம் வருது, பறித்து சாப்பிட்டோம். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, சரி இந்த இடம் கிளைகள்லாம் வளர்ந்துருச்சு, கட் பண்ணுறாங்க, அந்த மாமரத்தை தலையை வெட்டோம், குறுத்து வருது, மேலே ரொம்ப ஹைட்டாக போகக்கூடாதுன்னு கட் பண்ணிடுறோம். மரம் என்ன நினைக்குது, இவர் என்னை வெட்டிட்டாரு, இவருக்கு நான் எதுவும் செய்யக்கூடாது, இவனுக்கு நான் பலன் தர மாட்டேன் அப்படின்னு எந்த மரமாவது நோ சொல்லியிருக்கீங்களா? சொன்னதே இல்லை. அது பேசாமல் வளரும். வெட்டணும்னா வேறு இடத்துல கிளைகள் பரவி அது வளர்ந்து ஆட்டோமேட்டிக்காக அது பழங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருது. அதை வெட்டினவரே பறித்து சாப்பிடக்கூடிய சூழ்நிலை வந்துடுது. அது யாரையும் துன்புறுத்தலை. அதே போல தான் மிருகங்களும். ஒரு பெரிய சிங்கம், அந்த சிங்கம் வந்து ஒரு 100 புள்ளிமான்கள் இருக்கிற இடத்துக்கு போகுது, எல்லாத்தையும் துரத்துது, வேட்டையாடுது. எல்லா 100 மாடுகளும் தலை விரித்து ஓடுது. ஆனால் அந்த சிங்கம் ஒரே ஒரு மானை பிடிச்சி ஒரு 5 நிமிடங்கள் கூட ஆகலை. பார்த்திங்கன்னா அது சுற்றியில் இருக்கிற எல்லா மாடுகளும் அமைதியாயிடும். அது சாம அதோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். சிங்கம் பார்த்தோமா அந்த புள்ளிமானை எடுத்துகிட்டு வர தவிர நம்மளுக்கு நிறைய இன்னும் 90 மாடு இருக்குது, மான்கள் இருக்குது, அதையும் பிடிக்கணும்னு எந்த ஒரு சிங்கமும் நினைக்காது. இதுதான் இயற்கை. இந்த இயற்கை விதிகளுக்கு உட்பட்டு வாழ்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். அதிக அளவில் எதையும் சேமித்து வைக்கக்கூடாது, அடுத்த ஜென்ரேஷன் சேர்த்துக்கணும் அப்படின்ற ஆர்வம் இல்லாமல் எல்லாரும் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தாங்க. அதனால் எல்லாரும் வந்து 120 வயசு 40 வயசு சாதாரணமாக வாழக்கூடிய சூழ்நிலை 200 வருடங்களுக்கு முன்பு இருந்தது. இதெல்லாம் இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் யார் எழுதி வச்சுருக்காங்கன்னா ஆங்கிலேயர்கள் எழுதி வச்சுருக்காங்க. நம்மளால அதெல்லாம் பெருசாக மதிக்கல, ஏன்னா எல்லோரும் சாதாரணமாக தானே இருந்தோம். இப்போ யாரும் அதை டாக்குமெண்டேஷன் பண்ணலை. ஆனால் ஆங்கிலேயர்கள் வந்தவங்க இப்படிலாம் இருந்தாங்க. ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சி செய்கிறாங்க. அதில் வந்து என்னென்னா முதுமக்கள் தாலின்னு சொல்லி ஒரு வயதானவர்களை ஒரு சின்ன சட்டிக்குள்ளே வச்சு புதைக்கக்கூடிய பாரம்பரியம் தான் நம்ம பாரம்பரியத்தில் இருந்தது. ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சி பண்ணி அதெல்லாம் எடுக்கும்போது நிறைய இந்த மாதிரி எலும்புகள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அவர்களுடைய தலை கபாலம், இந்த தேடை ஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவோம், குண்டலின் சக்தி எழுந்த நிலை, அந்த நிலையில் இருக்கிறவங்க தான் அதிகமாக இருந்திருக்கிறாங்க. சினிமாலாம் 3வது கரு திறக்கிறதுனா உடனே அங்கேருந்து ஒளி வர்ற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க பழைய காலத்து படங்களெல்லாம். ஆனால் பழைய காலத்து தமிழ் மக்கள் அது மாதிரி வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் நம்ம ஆதிச்சநல்லூர்லேருந்தே எடுத்துருக்குறாங்க. நிறைய அதை ஆராய்ச்சி பண்ணி இவங்கெல்லாம் பல வருடங்கள் 200 வருடங்கள் 300 வருடங்கள் வாழ்ந்ததுக்கான சாத்தியக்கூறு இருக்குன்னு இப்போ இருக்கிற அறிவியல் அறிஞர்கள் ஒத்துக்கொண்டிருக்காங்க. அப்போது நம்மளால் அது ஏன் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஏன் முடியவில்லை? யாருனாலையும் ஒரு ஸ்கூலில் போய் கேட்டேன், சார் 50 வயசு தான் சார் மனிதன் வாழ்ந்தார் அப்படின்னு ஸ்கூல் பசங்க சொல்கிற அளவுக்கு இப்போ இருக்கிற ட்ரெண்டு மாறிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம இயற்கையை விட்டு வெகு தூரம் வெளியே வந்துட்டோம். இனிமேல் இயற்கையோடு சேர்ந்து வாழ்றதுன்றது ரொம்ப சாத்தியம் இல்லாத சூழ்நிலை போயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருட்களையும் நம்ம செயற்கையாக தான் வாழ்கிறோம். உணவு தயாரிக்கிறது சாதாரண விஷயம்தான். காலங்காலமாக சாப்பிட்ருக்கிற உணவுகள் எல்லாம் கெமிக்கல் போட்டாச்சு. அதை அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்க்குறோம், அதை பல மடங்கு விலை உயர்வு கொடுத்து அதை வாங்கி சாப்பிட்றோம். கேட்டால் அது உடம்புக்கு நல்லதுன்னு வேற சொல்லிக்கிறோம். ஆனால் அதில் எந்த அளவுக்கு கலப்படம் இருக்குது, எந்த அளவுக்கு அதில் மற்ற ரசாயனங்கள் கலந்துருக்குன்றத நம்ம உணர வைக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு மீடியாவுடைய சூழ்நிலை நம்மளை தள்ளப்பட்டுருச்சு. எப்படி மற்ற அனிமல்ஸிலிருந்து மற்ற தாவரங்கள் மற்ற இனங்கள் எல்லாம் 5 அறிவு இருக்கிற இனங்கள் எல்லாம் இன்னமும் இயற்கையோடு சேர்ந்து, ஆனால் நம்ம தான் வந்து அதையும் செயற்கையாக மாற்றிட்டு இருக்கோம். என்ன நாட்டுக்கோழி அதுனா எப்படி இருக்கும், கிராமத்தில் அதுக்கு சாம காட்டை சுற்றிக்கிட்டு இருக்கோம்.
அங்கே இருக்கிற இயற்கையாக விளையிற புழு பூச்சியெல்லாம் சாப்பிடும். நாட்டுக்கோழி சாப்பிட்றது நல்லது. இப்போ எல்லாம் பிராய்லர் சிக்கன் அப்படியே தான் உட்காந்துருக்கும். லெக் பீஸுக்கு தனியாக இன்ஜெக்ஷன் 40 நாளில் வளர்ந்துடும். ஆனால் முதுகு பார்த்தீங்கன்னா தூண்டுதே இருக்கும், அது கழுத்தே இருக்காது, வெறும் கால் மட்டும்தான் பெருசாக இருக்கும். அப்படி இன்ஜெக்ஷன் போட்டு வளர்க்கும். வெறும் செஸ்ட் பீஸ் அப்படின்னா கால் நிற்கிறதுக்கே அதுக்கு சக்தி இருக்காது, உட்கார்ந்தே இருக்கும். வயிறு மட்டும் செஸ்ட் மட்டும் பெருசாகிடும். இப்படி தான் இன்ஜெக்ஷன் போட்டு எந்த சிக்கனை அதிக அளவு நம்ம பயன்படுத்துகிறோமோ ஃபுல் அண்ட் ஃபுல் மரபணு மாற்றப்பட்ட சிக்கன்ஸ். அது உற்பத்தி பண்ணுற இடத்துல போய் பார்த்தோம்னா அது யாரும் சாப்பிட மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம இயற்கையை விட்டு வெளியே போயிட்டோம். சரி, இது பரவாயில்ல, நாட்டுக்கோழியை தயாரித்து பண்ணை கோழின்னு ஒரு கான்செப்ட் உள்ள வந்துருச்சு. அது பார்த்தா இன்னும் மோசமாக தான் போயிட்டு இருக்கு. அது விலை அதிகமாகவும் விற்கிறாங்க, அதுவும் உடம்புக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடியதாக இருக்குது. ஒவ்வொரு பொருளையும் எடுத்துக்கணும். இப்போ வந்து கேன்சர் அதிகமாக வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி ஒரு ரிசர்ச் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க. என்ன ரிசர்ச்சு? பற்பசை டெய்லியும் எழுந்திரிச்சோடனே பல் விளக்கும். அந்த பற்பசை அதிக பயன்பாடு இருக்கும்பொழுது கேன்சர் செல்லு அதிகமாக அதனால உற்பத்தி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. யார்? ரீசெண்டாக ஒரு 4 மாதங்களுக்கு முன்பாக வந்த ஒரு ஆய்வு அறிக்கை, ஒரு ஆர்டிகல்ஸில் இதை வந்து மேற்கோள் காட்டி எழுதுகிறாங்க. தினமும் வளர்க்கக்கூடிய பற்பசையில் இத்தனை பிரச்சனை இருக்குது. பேஸ்ட் வந்து ஏன் அப்படி அந்த ஒரு பழத்தில் இருக்குது, தயாரித்து 1 வருஷம் 1.5 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஆனால் இன்னமும் அந்த டியூப்புக்குள்ளே நல்ல கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது, வளவளப்பா, ஏன் கெட்டி ஆக மாட்டேங்குது. வெளியே நீங்கள் பிரிக்கி வச்சுருங்க, 2 நாளில் கெட்டி ஆகிடும். அப்போ அந்த கெட்டியாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுறோம். அந்த கெமிக்கல் வந்து யார் நாங்கள் வயிற்றுக்குள்ளேயா போகுது, வாயில் தானே வச்சுருக்கோம். ஆனால் வயிற்றை விட வாயில அதிகமாக ஜீரணம் பண்ணுறோம். அதில் டேஸ்ட் பட்ஸ்ன்றது கிட்டத்தட்ட 6000க்கும் மேற்பட்ட டேஸ்ட் பட்ஸ் இருக்குது. அதை வாய்க்குள்ள போட்டோம்னாவே அதில் இருக்கிற கண்டென்ட்டை உறிஞ்சு லிவருக்கு அனுப்பிச்சிடும். நாக்கு நம்ம சாப்பிடவே வேணாம், ரொம்ப டயர்டாக இருக்குன்னா ஒரு ஸ்வீட் எடுத்து வாயில் போட்டு கொஞ்ச நேரம் வாயில் காகல் பண்ணிட்டு துப்பிட்டிங்கன்னா வயிற்றுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உங்களுக்கு சக்தி கிடைச்சிடும். அதுதான் சலவாயோட நம்ம உமிழ்நீரோட சாப்பிடணும், நல்லா மென்று சாப்பிடணும்னு சொல்கிறதுக்கு காரணமே எல்லா சுவைகளும் வாயில் அதை அப்சர்வ் பண்ணி லிவருக்கு அமிச்சு அதில் இருக்கிற சக்திகளை உடம்புக்கு கன்வெர்ட் பண்ணுது. அம்சத்தை நம்மளுக்கு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறதில்ல, எல்லாத்தையும் அப்படியே முழுசாக முழுகிடும். ஒபிசிட்டி எல்லா பிரச்சனைகளும் வருது. அதில் எல்லாமே கெமிக்கல். எந்த ஒரு முக்கியமான ஒரு உணவுப் பொருள் நம்ம எடுத்து இது ரொம்ப சத்து உள்ள உணவுப் பொருள்னு எடுத்து கொடுத்த 100% இயற்கையானதான் பாருங்கள். 80% கூட இயற்கையானது இல்லை, எல்லாம் செயற்கை. அப்போது இயற்கைக்கு எதிராக வெளியே வந்தாச்சு. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைஞ்சிட்டோம், எல்லாத்துலேயும் பெருசாக வந்துட்டோம். அதை விட பல மடங்கு அதிகமான பாதிப்புகளுக்கு உள்ள வரோம். அதுக்கு நம்ம உடல் நலத்தை பேணி காப்பதில்லை, அதனோட புரிதல் இல்லை. படிச்சிட்டோங்கிறதுக்காக எல்லாம் நம்ம புரிஞ்சிட்டோம்னு நினைக்கிறது மகா முட்டாள்தனம். ஸோ பால் 6 மாதங்கள் கெடாத பாலை நாங்கள் தயாரிக்க போகிறோம், அது எப்படி சாத்தியம்? அது உண்மையான பாலா அப்படின்னா படித்தவர்கள் ஆமாம் நல்லது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. ஆமாம் நல்ல பால் தான், இது இப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, இதில் சூடு பண்ணுறாங்க, அதை ஆற வைக்கிறாங்க, உடனே இது பண்ணி பேக் பண்ணுறாங்க, அது சுத்தமான பால் தான் அப்படின்னு அவங்க ஒரு ரிசர்ச்சில் சொல்கிறாங்கன்னா அதை நம்ம அந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம போயிட்டோம். இப்போ இதெல்லாம் இயற்கைக்கு விரோதமானது, இதெல்லாம் பண்ணால் உடம்பு கெடுதல் அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம வரல. இதே மாதிரி இந்த பாட்டில் வாட்டர்ஸ் எல்லாமே பிளாஸ்டிக் பொருளில் தண்ணி தயாரிக்கிறாங்க, அதுக்குள்ளே வச்சுருக்காங்க. அது வெயிலில் வேறு காய வச்சுறாங்க. அதை நம்ம 3 மாதம் 4 மாதத்துக்கு முன்னாடி தயாரிக்கப்பட்ட மினரல் வாட்டர் வாங்கி சாப்பிட்றோம். அப்போ அதில் இருக்கிற பிளாஸ்டிக் துகள்கள் எல்லாம் அந்த தண்ணியில் மிக்ஸ் ஆகிடுச்சு. அதில் ரிசர்ச்சில் பண்ணி என்ன சொல்கிறாங்க, இந்த பாட்டில் வாட்டர் குடிக்கிறதுனால உங்களுடைய பிளட்டுலாம் என்ன இருக்குங்க, பிளாஸ்டிக் துகள்கள் இருக்கிறது, அப்புறம் அது கேன்சர் வராமல் என்ன பண்ணும், இப்படி தான் ரிசர்ச் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இனிமேல் பாட்டில் வாட்டர் குடிக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்தால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் சாத்தியமா? இல்லை. அதுக்கான முயற்சி எதாவது எடுத்துக்கிறோமா? இல்லை. ஏன்னா யாருக்கு டைம் இல்லை. ஜென்ரலாக பேங்க்குக்கு போகிறோன்னா இப்போ யாரும் பேங்க் போகிறதே இல்லை. ஒரு 10 வருஷங்களுக்கு முன்னாடி ஏடிஎம்ன்றதே இல்லை. பேங்க்குக்கு போய் க்யூவில் நின்று செலானை ஃபில்அப் பண்ணி ஒரு 1000 ரூபா எடுக்கணும்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகும். டோக்கன் கொடுத்து உட்கார வச்சுருவாங்க. அது மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு, எல்லாத்துக்கும் அந்த நேரம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி பக்கத்தில் 2 ஏடிஎம்மு, இந்த ஏடிஎம்மில் 2 பேர் முன்னாடி நின்றுட்டு இருக்கிறாங்கன்னா இந்த ஏடிஎம் வேணாம், அந்த ஏடிஎம் போகலாம். நோ டைம்,
5 நிமிஷம் எதுக்காக நான் அவனுக்காக வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஃபாஸ்ட் வேர்ல்டு. வேகமாக போகிறீங்க, எதுக்கு வேகமாக போகிறீங்க, எங்கே போகிறீங்க யாருக்கும் தெரியல. யாருக்காக வேலை பண்ணுறோம், எதுக்காக வேலை பண்ணுறோம், என்ன வேலை பண்ணுறோம் தெரியல. அந்த விழிப்புணர்வு வரணும் எல்லாத்துக்கும். அப்படின்னா தான் மனிதர்கள் இவ்வளோ வகையான பல வகையான சிக்கல்கள், சொல்ல முடியாத துன்பங்கள், வேதனைகள் இருந்து விடுபடுறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணவர் தான் சாமிஜி. அதை எளிமையாக புரியறதுக்காக இந்த உடல் நலத்தை பற்றி நிறைய சொல்லிட்டாங்க. காலையிலே நம்ம உடல் நலம் பார்த்துட்டோம். இப்போ உயிர் வளம்னா என்ன, அதை எப்படி தூய்மையாக வைத்துக் கொள்ளுதல், அது எப்படி செயல்படுது, நம்ம உடம்புக்குள்ளே எப்படி அது இயங்குது அப்படின்றத பார்க்கலாம். அந்த பஞ்சபூத தத்துவத்தில் 5 பூதங்களும் சேர்ந்த கூட்டு தான் நம்ம உடல், பருவுடல்ன்றோம். அப்போ அந்த பருவுடலுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ பருவுடல் அப்படின்னு எடுத்திங்கன்னா எப்படி உடல் உருவாகுது, உடம்புல உணவு தான் நம்ம உடலாக மாறுது. கரெக்டுங்களா? என்ன எப்படி உடல் மாறுச்சு? சின்ன குழந்தையா இருந்தோம், 2 அடி 2 அடி தான். இப்போ என்னாச்சுங்க, ஒரு 20 வயசு ஆகி போச்சுன்னா குறைஞ்சது 5 அடி அளவுக்கு மனிதன் வளர்ந்துட்டான். இப்போ எப்படி அந்த வளர்ச்சி வந்துச்சு? உணவு தான் பிரதானம். இப்போ உணவு நம்ம சாப்பிட்றோம், உணவு சாப்பிடும் பொழுது அதை மென்று எப்படி கூழாகிட்டு உள்ளே போகணும். அப்போ உணவு திட உணவாக திரவமாக மாறுகிறது. இது ரொம்ப முக்கியமான ஆராய்ச்சி. நம்ம பண்டைய கால உணவு முறைகள் எடுத்திங்கன்னா எப்படிப்பட்ட உணவாக இருந்துச்சு? இப்போ இருக்கிற திட உணவுகளாக சாப்பிட்டோமா, இல்லை வேறு வழியான உணவுகள் சாப்பிட்டோமா? நினச்சி பாருங்கள். வெறும் ராய் கூழ், கம்பங்களி, களி, கூழ், கஞ்சி, இப்படிப்பட்ட உணவுகள் தான் அதிகமாக இருந்தது. அரிசி உணவுன்றது ரொம்ப ரேர், ஏதோ ஃபங்க்ஷனுக்கு பண்ணுறாங்க. ஆனால் முக்கியமான தினமும் சாப்பிடக்கூடிய உணவுகள் காலையில் எழுந்திரிச்சோனையும் கஞ்சி தான் கொடுப்பாங்க. அப்புறம் களி, ராய்களி, கம்பங்களி, சோளக்களி, அது வேகாமல் இருக்கக்கூடிய ஒரு காய்கறிகள். கூழாக சேர்ந்த உணவு நம்ம உடம்புக்கு போச்சுன்னா நல்லது அப்படின்னு அப்போயே புரிஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ கூழாக உள்ளே போகுது. கூழுன்றது தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரசம்னு சொல்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், ரசம் உடலில் ஜீரணமாகி என்னவா மாறுது, இரத்தமாக மாறுகிறது. அந்த இரத்தம் உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அடுத்து அந்த இரத்தங்கள் சதையாக மாறுகிறது. சதைகள் கொழுப்பாக மாறுது. இந்த கொழுப்புகளிலிருந்து எலும்புகள் உருவாகுது. எலும்புகளிலிருந்து எலும்பு மஜ்ஜை, இது ரொம்ப முக்கியமானது. எலும்பு மஜ்ஜை வருது. அது கடைசியாக 7வது ஜீவத்துக்குள்ளமும் மாறுது. அப்போ நம்ம இந்த உணவு, இன்றைய சாப்பிடக்கூடிய உணவு 7வது தாதுவாக மாறுவதற்கு குறைந்தபட்சம் 15 நாட்கள் எடுத்துக்கணும். இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக முடியுது. அதுதான் அந்த சைக்கிள் வச்சுருக்கிறாங்க. தினமும் 2 வேளை உணவு, 2 வேளை குளித்தல், 2 வேளை மலம் கழித்தல், வாரம் 2 வேளை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், எல்லாமே 2 கொண்டு வந்துருக்காங்க. மாதம் 2 முறை போகம், வருடம் 2 முறை பேதி சாப்பிடுங்க. ஆனால் இப்போ இருக்கிற உணவு முறைக்கு நீங்கள் மாதத்துக்கு 1 தடவை சாப்பிட்டோம். அவ்வளோ குப்பை எவ்வளோ தள்ளிட்டு இருக்கிறோம். தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறுறதுக்கான வாய்ப்பு. மாதம் 1 முறை அட்லீஸ்ட்டு ஒரு கடுக்காப்பொடி கொஞ்சம் நைட்டு சுடுதண்ணியில் இது பண்ணி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். பையில் இருக்கிற கழிவுகள் கொஞ்சம் தேங்காமல் க்ளீனாகும். அது பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ உடல் கழிவுகளை வெளியேற்றுவதற்கான முயற்சிகள் நம்ம செய்கிறதே இல்லை. இது காமெடியாக சொல்லுவாங்க. சென்னையிலலாம் வேலை பார்த்துட்டு ஷூ போடணும் கம்பல்சரி, சாக்ஸ். அப்புறம் முக்கியமான ஃபங்க்ஷனுக்கெலாம் இந்த வெயில் டை கட்டி பிளேசர் போகணும். அவங்க எல்லாம் என்ன கார்லையா போகிறாங்க, வேலை பார்க்குறவங்க எல்லாம் 2 வீலரில் தான் போகணும். அந்த வெயில், அந்த இதில் போய் அந்த பொல்யூஷனு, உடம்பு ஃபுல்லாக டஸ்ட்டு, 2 வீலரில் அதை போட்டுக்கிட்டு போனான்னா உடம்பு உள்ளெல்லாம் அனல் அடித்து உடம்பே வெந்து போயிடும். சரி பரவாயில்லன்னு சொல்லி உள்ளே போனால் அங்கே ஏசி ஹால் ஆஃபீஸில் இது அங்கே நூடுல்ஸ் ஆகி ஏற்கனவே ஐயோ இப்படிலாம் போனோம்னா வேர்வை நாற்றம் வரும். அதுக்காக என்ன பண்ணுவான், பர்ஃப்யூம் போட்டுட்டு போயிடுவான். அந்த பர்ஃப்யூமை இவன் போட்ட அந்த வேர்வை நாற்றமும் சேர்ந்து அது வேற ஒரு வித்தியாசமான ஸ்மெல் வரும். அதை போய் சரி பண்ணி பக்கத்தில் போய் உட்கார்ந்தா பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள்லாம் 2 அடி ஒதுக்கிடுவாங்க. பர்ஃப்யூம் ஸ்மெல்லே ரொம்ப இதாக இருக்கும். வேர்வை சுரப்பி சேரும்போது இன்னும் வேற மாதிரி இருக்கு. இவருடைய வாசனையே இவரால் ஜீர்ணிக்க முடியாது. அதில் வேற ஷூ சாக்ஸெல்லாம் தண்ணியாக நனைஞ்சு போயிடும். சரி கொஞ்ச நேரம் ஷூவை கழட்டி வைப்போம்னு கலட்டினான்னு வச்சுங்க, ஒரு 5 அடிக்கு உட்கார முடியாது. க்ளோஸ்டு ஏசி ஹால். இப்படிப்பட்ட கடினமான விஷயங்களுக்குள்ளே நம்ம உள்ள வந்துட்டோம். இது தவிர்க்க முடியாத ஒரு வாழ்வியலுக்குள்ளே நம்ம தேவையில்லாமல் வந்துட்டோம். இப்போ அந்த
ஏன் வேர்வை வரும் நல்லதுதான், ஆனால் வேர்வையில் ஏன் நாற்றம் வருகிறது அப்படின்னா நம்மளுடைய உடல் இருக்கிற கழிவுகளை நம்ம சரியாக வெளியேற்றுறதில்ல. யூரின் வரும், ஆஃபீஸில் மீட்டிங் நடக்கும், கண்ட்ரோல். மோஷன் வர்ற மாதிரி சிம்டம்ஸு போக மாட்டோம், கண்ட்ரோல். இப்படி எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணுறோம். அது மாதிரி உடற்பயிற்சி செஞ்சு எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னா உடற்பயிற்சிக்கான சூழ்நிலை இல்லை, உடம்புல இருக்க கழிவுகளை தேங்கிக்கிட்டே இருக்குது. அப்போ அதை வெளியேற்றுறதுக்கான முயற்சிகளை நம்ம செய்கிறதில்ல. நிறைய பசிக்கும், சாப்பிட போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏதோ ஒரு முக்கியமான கால்ஸ் வந்துருச்சு, அது வந்துருச்சுன்னு உட்காந்துருப்போம். இப்போ இயற்கைக்கு விரோதமாக போயிட்டே இருக்கிறோம், உடலில் நாற்றம் வருது. அது இல்லாமல் சோப்பு, கெமிக்கலைஸ்டு சோப்பு, காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் போடுறோம். சன்ஸ்கிரீன் லோஷன்றோம். அதுக்கு என்ன தமிழ் மீனிங்கு? சூரிய ஒளியை தடுக்கக்கூடிய ஒரு திரவம், சன்ஸ்கிரீன் லோஷன். அப்போ என்ன அர்த்தம்? சூரிய ஒளியை நம்ம உடம்புல படக்கூடாது, அதுக்கு போடுறாங்க, உடம்பு ஃபுல்லாக தடவிக்கிறது. அப்போ என்ன ஆகுது? சென்னை வெயிலுக்கு விட்டமின் டெஃபிஷியன்சி நிறையா இருக்குது, விட்டமின் டி பற்றாக்குறை. வெயில் பட்டுச்சுன்னா விட்டமின் டியே வராது. அதெல்லாம் இந்த கனடா போன்ற நாடுகளில் சூரிய ஒளியே இல்லாத இடங்களுக்கு வர்றது, அண்டார்டிகா, ஆப்பிரிக்கா, அந்த மாதிரி இடங்கள். ஆனால் சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு விட்டமின் டி பற்றாக்குறை அதிகரிச்சுட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களுக்கு உள்ளே போய்க்கணும், பல லட்சங்கள் பல ஆயிரங்கள் செலவு பண்ணுறோம். அப்போ அந்த சன்ஸ்கிரீன் லோஷனை போட்டுட்டு நீங்கள் போனீங்கன்னா என்ன ஆகும்? வெளியே இருக்கிற 9 வகையான கோள்கள் இருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜி எல்லாமே உங்கள் உடம்புக்கு வருமா? அதான் ஆராய்ச்சி பண்ணி வரக்கூடாதுன்னு சொல்லித்தானே கெமிக்கலை விற்கிறாங்க. சூரிய ஒளி உங்கள் உடம்புக்கு வராது, அதுதான் உயிர் சக்தி. இப்போ அதான் பேசணும். இப்போ சரி, அதை பற்றி இன்னும் தெளிவாக பார்க்குறோம். இதெல்லாம் இந்த கெமிக்கல் உலகத்திலிருந்து விடுபட்டு முடிந்தவரை இயற்கையோடு ஒற்றி வாழணும் அப்படின்றத இப்போ பார்க்குறோம். இப்போ இந்த 7 தாதுக்களாக மாறிடுச்சுங்க. இதுதான் நம்மளுடைய முதுகு தண்டுவடத்தினுடைய படம். இதுதான் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குங்க. இதுதான் பேக் போன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இடங்களை, பெண்களை, சுழுமுனைக்கான நாடிகள் தான் இது. அதுதான் அதோட ஓட்டப்பாதை எப்படி இருக்குன்றத இந்த படத்தில் பார்க்கலாம். இப்போ இந்த 7 தாதுக்கள்னு சொல்லுவோம். இப்போ உடம்பு எதனால் ஆனது அப்படின்னா கோடிக்கணக்கான செல்களால் உடல் உருவாக்கப்பட்டது. அந்த செல்கள் எதனால் ஆனது அப்படின்னா பல கோடி வகையான அணுக்களின் கூட்டு தான் செல்லு. சரிங்களா? அப்போ உயிர் எங்கே இருக்குது? இது உடம்பை பிரிச்சுக்கிட்டிங்கன்னா அணுக்களுக்குள்ளே இருக்குது, செல் இருக்குது, எலும்பு இருக்குது, எல்லாம் சேர்ந்து இதெல்லாம் பார்த்துட்டோம். அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தா அணுக்கள் இருக்குது. அந்த அணுக்களுக்குள்ளே என்னடா இருக்குதுன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இல்லை, பிளாங்க் ஸ்பேஸ். இப்போ உயிர் எங்கே இருக்குதுன்னு ஒரு கொஸ்டின் வருதுங்க. கரெக்டாக உயிர் எங்கப்பா இருக்குது, உடம்புக்குள்ள உயிர் எங்கப்பா இருக்குன்னு கேட்டால் யாருக்கும் சரியான ஒரு விளக்கம் கொடுக்க முடியல. அப்போ தான் திருமூலர்ன்ற ஒருத்தர் சொல்கிறார், மேலிய ஜீவன் வடிவது சொல்லிடி கோவின் மயிர் 1 100 கூடிட்டு மேலிய கூறது 1000 ஆயினால் ஆவையின் கூறு 4001 அப்படின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது அப்படியே டைரெக்டாக படிச்சுன்னா கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இப்போ ஒரு ஹைட்ரஜன் ஒரு அணு எடுத்துக்கலாம். சயின்ஸ் ஹைட்ரஜன் அணு அப்படின்னா அதனுடைய சுற்றளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பாயிண்ட் வச்சு 960 போட்டு 212 மில்லிமீட்டர் இருக்குதுன்றான். 1 மில்லிமீட்டர் நம்மளுக்கு தெரியுங்க எவ்வளோ, இவ்வளோ குட்டி. 1 சென்டிமீட்டரில் 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது 1 சென்டிமீட்டர். அதில் 1 மில்லிமீட்டரை பகுத்திங்கன்னா ஒரு ஹைட்ரஜனோட அணு இத்தனை டிஜிட்டுக்கு பின்னாடி போயிடுச்சு மில்லிமீட்டருக்குள்ள. இப்போ எவ்வளோ குட்டியான விஷயம் அணுவே. இதை திருமூலர் பல வருடங்களுக்கு முன்பாக அந்த அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத ஒரு காலகட்டத்தில் இந்த ஹைட்ரஜன் அணு இதை பற்றியெல்லாம் பேசுனது ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ள தான் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி இவர் எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி எழுதினார்? இது ஒரு கிட்டத்தட்ட செஞ்சுரிஸ்க்கு முன்னாடி எழுதியிருப்பார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர், அதுக்கு பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதினவர் திருமூலர். அப்பவே இதை எழுதியிருக்கிறார். அதை இப்போ இதோட பொருத்தி பார்க்கும்போது நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கும். இவர் சொல்ற கணக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கோமாதா, ஒரு மாட்டின் ரோமம் ரொம்ப மைனூட்டாக இருக்கும், நம்ம தலைமுறையோட ரொம்ப மைனூட்டு. அந்த மாட்டு ரோமத்தை 100 கூரை பிரின்றான். அதில் ஒன்றுமே கண்ணுக்கு தெரியாது. அதை திருப்பி 1000 கூரை பண்ண, அந்த 100 கூரை பிரித்த ஒன்று எடுத்து மீண்டும் 1000 கூரை பிரிங்கன்றான். அதை ஒன்று எடுத்து 4000 கூரை பிரிங்கன்றான். இப்படி பிரித்து பிரித்து பார்த்தா கடைசியில் எப்படி வருது பாருங்க. மீண்டும் அந்த 4000 கிடைக்கக்கூடிய பொருள் தான் பாயிண்ட் போட்டு இத்தனை 0 போட்டு 25 மில்லிமீட்டர்னு வருது. அப்போ ஒரு ஹைட்ரஜன் அணுவும் இப்போ சொல்ற விஞ்ஞான விளக்கத்துக்கும் திருமூலர் அந்த காலத்தில் சொன்ன விஞ்ஞான விளக்கத்துக்கு
ஒரு ஃபார்முலா போட்டோம்னா கரெக்டாக மேட்ச் ஆகுது. அதை விட நுட்பமானது தான் நம்ம உயிர் அப்படின்னு திருமூலர் சொன்னதும் இப்போ சயின்ஸ் சொல்கிறதும் சரியாகுது. இவ்வளோ கூறு போட்டு உள்ளே போய் பார்க்குறோம், எங்கப்பா இருக்கு உயிர் இருக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல, இவ்வளோ கூறு போட்டு உள்ளே போயாச்சு அணுக்களுக்குள்ள, இப்போ எங்கப்பா இருக்குது, எப்படி இருக்குது உயிர் அப்படின்னா அந்த உயிருக்கு தாமி ஜீவ விளக்கம் கொடுக்குறாரு. அது என்னன்னா இறைநிலை. இப்போ இறைநிலைன்றது எங்கும் நிறைந்த நீக்கமாக இருக்கிறது. நம்ம துரியாதவத்தில் போய் பேரியக்க மண்டலம் போகிறோம். பேரியக்க மண்டலத்தில் அதுக்கு எல்லை இல்லாத பெரிய பரம்பொருள் இருக்குது. சரி, அந்த பரம்பொருள் எப்படி வருது அப்படின்ற அந்த பரம்பொருளுக்கு ஒரு அந்த இறைநிலைக்கு ஒரு இது இருக்கு, ஒரு தன்மை. என்ன தன்மை அப்படின்னா ஆர்கனைசிங், சூழ்நிலைக்கும் ஆற்றல். ஆட்டோமேட்டிக்காக அதை என்ன பண்ணுதுங்க, எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஆற்றல். அந்த ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றல் ஒருங்கிணைப்பு வரனால, அது ஈர்ப்பு இருக்கிறதுனால அங்க சின்ன சின்ன அலைகள் தோன்றுது. அதுக்கு பேர் தான் சக்தி நிலை. அந்த அலை தோன்றது சின்ன சின்ன மூலக்கூறுகளா மாறி சுழலுது தானாக. அந்த சுழற்சிக்கு பேர் தான் விண். இந்த விண் அப்படின்ற ஒரு அமைப்பு. அந்த விண்ணுக்கு என்ன பண்ணுது, ஒரு விண் தோன்றிடுச்சுங்க, இன்னொரு விண் பக்கத்துல இருக்குது. இப்போ இறைநிலை என்ன பண்ணும், ரெண்டையும் அழுத்திக்கிட்டே இருக்குங்களா. விண் என்ன ஆகும், ஒரு பொருளை இன்னொரு பொருள் அழுத்தும் போது சுழலும். இப்போ அந்த விண்கள் எல்லாம் சுழலுது. பக்கத்துல ஒரு விண் இருக்குது, அதையும் அழுத்துது. இப்போ இந்த ரெண்டு விண்களும் பக்கத்துல நெருக்கமா வருது. இந்த விண் சுழற்சியும் இந்த விண் சுழற்சியும் ஒரு குறிப்பிட்ட அலை இயக்கத்துக்குள்ள சுழலும் பொழுது அங்க ஒரு அலை தோன்றுறது. அலைன்னு என்ன, இந்த ஃபேன் ஓடுது, ஃபேன் ஓடும்போது காற்று வருது, அது அலை. அப்போ ஒரு விண் சுழலுது, அங்க ஒரு அலை இயக்கம் நடக்குது. அந்த அலை இயக்கத்துக்கு பேர் என்ன, அதுக்கு பேர் தான் காந்தம். பாத்தீங்கன்னா ஒரு இதுதான் இப்போ அணு சுழலுதுன்னு வச்சுக்கோங்க. அணுவே பல விண்களின் கூட்டு தான் இது அணுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அணுக்குள்ள புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் என்ன பல வகையான மாலிகுல்ஸ் உள்ள இருக்குது. இப்போ அது சுழலும் பொழுது அது சுற்றிலும் இந்த கீழே இருக்கிற படத்தில் பாருங்க, 4-5 அணுக்கள் சுற்றும் போது அது சுற்றிலும் ஒரு வான்காந்தம் அலை, அந்த காந்தம்ன்ற ஒரு பொருள் உருவாகுது. ஒரு அணு இன்னொரு அணு சுழலும் பொழுது காந்தம் என்ற ஒரு பொருள் உருவாகுது. அது எல்லா இடத்துலையும் இருக்குது. அந்த காந்தத்தினுடைய தன்மை குறைஞ்சு எங்க போய் சேருங்க, இறைநிலைக்கு போகும். இறைநிலை எங்க இருக்குது, அதே இடத்துல தான் சுத்திட்டு இருக்குது, அது அமைக்கிட்டு தான் இருக்குது. ரெண்டு அணுக்கள் இருக்கு, அதுக்கு இடையிலையும் பிளாங்க் ஸ்பேஸ் இருக்குது. அந்த பிளாங்க் ஸ்பேஸ்க்குள்ளேயும் யார் ஜீவகாந்தம் தான் இருக்குது. அந்த பிளாங்க் ஸ்பேஸுக்குள்ளேயும் இறைநிலை தான் இருக்குது. அந்த அலைகளுக்கு வெளியும் இறைநிலை தான் இருக்குது. அந்த அணுக்களுக்கு உள்ளேயும் இறைநிலை தான் இருக்குது. அணுக்களுக்கு வெளியும் எல்லா இடத்துலையும் இருக்குது. அது அழுத்தி கொண்டு இருக்கிறதுனால அந்த அணுக்கள், பல அணுக்கள் சேர்ந்து ஒரு பொருளாக காட்சி தெரியுது. மொத்தமா பார்த்தா டம்ளர், பிரிச்சு பார்த்தா ஒண்ணு. அது மாதிரி இப்போ இந்த தத்துவம் தான் அந்த அலை இயக்கத்துக்கு வான்காந்தம்னு பேருங்க. நம்ம உடம்புக்குள்ளேயும் பல கோடி செல்கள் இருக்குது, பல கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்குது. அப்போ அணுக்கள் சுழலுது, விண் சுழலிச்சு, அந்த விண்ணுக்குள்ள இருக்கிற சுழற்சியினால் ஒரு அலை ஏற்படுது. அந்த அலைக்கு பேர் என்ன அப்படின்னா ஜீவகாந்தம். அது உடல் முழுவதும் சுத்திட்டு இருக்குது. உயிர்ன்றது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா அணுக்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த இறைநிலை தான் உயிராக இயங்குது. உயிர், அந்த விண்கள் உயிர் துகள் சொல்றோம். உயிர் துகள் ஜீவகாந்தம். இதனுடைய இயக்கங்கள்ல ஒரு பர்டிகுலர் ரேஷியோல ஒருங்கிணைந்து இணைகிறதுனால பருவுடல் அப்படின்னு நம்ம உடம்பு வந்துச்சு. அறிவியல் அப்படின்றது இல்லை, ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஒரு 3 இதை புரிஞ்சுட்டோம்னா எனக்கு புரிஞ்சிடும். இது ரொம்ப மெஞ்ஞானிகளே உணரக்கூடியது. விஞ்ஞானத்துக்கும் மெஞ்ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசமே அதான். இதை எப்படி சொல்லியாச்சுங்க. இதை இப்போ இருக்கிற அறிவியல் கண்டுபிடிப்பு, அறிவியல் மைக்ரோஸ்கோப்பு, மற்ற எத்தனை வகையான லேபில் வச்சு டெஸ்ட் பண்ணாலும் இதையும் உணர முடியாது. அந்த அலை இயக்கத்தை டெஸ்ட்டில் வச்சு பார்த்தா தெரியாது. ஆறாயிருக்குன்றது இப்போ தான் உணர்றாங்க. உடம்புல இருக்கிற சுற்றிட்டு இருக்கிற ஒரு அலை இயக்கத்தை இப்போ ரீசெண்டாக ஒரு கருவி வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களுடைய உடல் தன்மை, அவங்களுடைய என்ன அலைகளுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய தன்மை மாறும். 7 ஆதாரங்களுக்கு உண்டான எந்த ஆதார தன்மை அதிகமாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். அப்போ நம்ம அதை ஈஸியாக கண்டுபிடிச்சோம். அது இன்னும் ஆராய்ச்சி கூடத்தில் தான் இருக்குது. ஆனால் இதை உணர்தல் எப்படி, நம்மளுடைய தவத்தினால் மட்டுமே, மெஞ்ஞானிகளால் மட்டுமே அதை உணர முடியும். ஓரளவுக்கு போட்டாச்சு.
அந்த கோட்டை பிடிச்சிக்கிட்டு நம்ம ரோடு போட்டுக்கணும் நம்மளே. இதை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான உணர்வு நிலையில் அதை உணர்றாங்க ஞானிகள். அவர்களுக்கு இதை வந்து இன்னொருத்தர் இதை சொல்ல சொன்னோம்னா அவர் வந்து வேற வகையான லாங்குவேஜ் வேற வகையான வேர்டிங்ஸ் யூஸ் பண்ணி உதாரணங்கள் சொல்லி அவர் சொல்கிறாங்க. கோர் விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தியானத்தில் உட்கார்ந்து அதை உன்னிப்பாக உள்ள நொறுங்கி ஆழமாக அதை சிந்தித்து பார்க்கும்போது தான் உண்மை நிலையை நம்ம உணர முடியும். எல்லாத்துக்கும் நடக்க முயற்சி பண்ணணும், அவ்வளோதான். இப்போ இந்த ஒரு விஷயத்த நம்ம தெளிவாக புரிஞ்சுட்டோம் அப்படின்னா இப்போ உடல் இயக்கம் எப்படி நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இந்த அலை இயக்கமாக நம்ம உடம்புல நடக்கக்கூடியதை என்ன சொல்கிறாங்கன்னா, மேலே பார்க்கறது பருவுடல், உடலுக்கு பேர் சூக்கும உடல்னு வச்சுட்டாங்க. உயிர் துகள்கள் இயங்குதுலங்க, அதுக்கு பேர் காரணம். உடம்புல 3 உடல் இருக்கு. 96 தத்துவங்களில் நம்ம இதில் சைவ சித்தாந்தத்தில் 3 உடல் இருக்குன்னு சொல்கிறோம். பருவுடல், சூக்கும உடல், காரண உடல். அதை வந்து தெளிவாக நம்ம இப்படி பார்த்துக்கலாம். ஜீவகாந்த உடல், அப்புறம் உயிர் துகள், அதாவது விண் சுழற்சியால் ஏற்படக்கூடிய விண்கள் கூட்டு, அது ஒரு உடல். இப்போ இந்த ஜீவகாந்தம் சொல்கிறாங்க. இந்த ஜீவகாந்தம் என்ன பண்ணுது? உடம்புல இந்த ஜீவகாந்தம் அதிகமாக திணிவு பெற்று இருந்தால் தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அது எப்படி இருக்குன்னா, ஒரு செல் இன்னொரு செல், இந்த 2 செல்லுகளுக்கும் இணைப்பு பாலமாக இந்த ஜீவகாந்தம் செயல்படுது. இணைப்பு பாலம் ஜீவகாந்தம் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, அந்த இணைக்கக்கூடிய இப்போ ஒரு செல் இங்கே இருக்குது, இன்னொரு செல் இங்கே இருக்குது, 2க்கு நடுவில் ஜீவகாந்தம் ஓடிட்டு இருக்குது. இப்போ ஜீவகாந்தம் குறைஞ்சி போச்சு, செல்லு என்ன ஆகும்? விலகும். இன்னும் குறைஞ்சி போச்சு, இன்னும் விலகிடும். அப்போ உடம்புல என்ன ஆகும்? இந்த செல்லுக்கு இந்த செல்லுக்கு உள்ள தொடர்பு ஒரு செகண்டில் நடக்கிறது 5 செகண்டுக்கு டைம் காலம் அதிகமாகிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த செம்பெறான்னு சொல்லி எடுக்கும்போது நம்ம இப்போ சின்ன பசங்க டக்குன்னு அப்படி எடுத்துகிட்டு வரோம். அப்போ ஏன்? உடம்புல ஜீவகாந்தம் திணிவு அதிகமாக இருக்குது, வயசாகி போச்சு. மைண்ட் வந்து என்ன சொல்லுவான்? எடுக்க சொல்லுது. ஆனால் உடல் ஏன் ஒத்துழைக்கல? ஜீவகாந்தம் அங்கே இல்லை. ஜீவகாந்தம் அளவு குறைவாக இருக்குது. இப்போ செல்களுக்கு உண்டான போகக்கூடிய வேகம் ஸ்லோவாகிடுச்சு. இங்கிருந்து வெளியே போய் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு 2 நிமிஷம் ஆகுதுன்னு வச்சுங்க, இங்கிருந்து இந்த கேட்டுக்கு போகிறதுக்கு. ஆனால் இங்கிருந்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும், தூரம். அது மாதிரி தான் இப்போ உடம்ப மூளையிலிருந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கைகளுக்கு போகிறதுக்கு ஜீவகாந்தம் பக்கத்தில் திணிவு அதிகமாக இருக்குது அப்படின்னா வேகமாக எடுக்குது. அங்கே ஜீவகாந்தம் பற்றாக்குறையை போச்சுன்னா லேட் ஆகும். அதான் வயது முதிர்ந்தவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ அதை எப்படி சரி பண்ணுறது? என்னுடைய சின்ன வயசுலேயே நான் பார்த்துருக்கேன். ரொம்ப வயசான தாத்தா பாட்டிலாம் இருந்தாங்க. அவன் 95 வயசு இருக்கும். அவன் சைக்கிள் ஓட்டிட்டு போவார். எங்கேயாவது நடந்து போகணுன்னா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு 6-7 கிலோமீட்டருக்கு சைக்கிள் போயிட்டு வருவார். நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஆனால் இப்போ 95 வயசு அப்படின்னா அவர் ரொம்ப ரேராகிட்டாங்க. யார் 95 வயசு இல்லை அந்த மாதிரி சூழ்நிலை. காரணம் என்ன? நம்மளுடைய அது உடலையும் அந்த உயிரையும் அந்த ஜீவகாந்தத்தையும் நம்ம சரியாக பராமரிக்கலைன்னு தான் அர்த்தம். அதை பராமரிக்கிறதுக்கு தான் உடற்பயிற்சி செய்யுங்க, காய்கல்ப பயிற்சி செய்யணும். இந்த 3ம் எப்படி நம்ம உடம்புல செயல்படுது? என்னென்ன 3? உயிர்த்துகள் நம்ம தெரிஞ்சு போச்சு, அது அதிகமான உயிர்த்துகள் நம்ம உடம்புல இருக்கணும். 2 ஜீவகாந்தம் உடம்புல இருக்கணும். 3 ஜீவ வித்து குழம்பு உடம்புல இருக்கணும். இந்த 3ம் அதிகமாக இருந்தால்தான் இந்த உடல் வந்து காயகல்பமாக மாறும். அது பற்றாக்குறையை போச்சுன்னா உடல் தளர்ந்துடும், இப்போ நோய் வரும். இதெல்லாம் அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும்? நம்ம பாடி மெட்டபாலிசம் சொன்ன வளர்சிதை மாற்றம் சரியான முறையில் நடக்குது. ஒரு நாளைக்கு 300 செல் குறையுதுன்னா 300 செல் உற்பத்தி ஆயிடுச்சு. அப்போ அங்கே டெபிசிட் வராது. வயதானவர்களுக்கு 300 செல் இறக்குது, 150 செல் தான் உற்பத்தி ஆகுது. இன்னும் வயசாகி போச்சுன்னா இன்னும் குறைஞ்சிடும். அப்போ அவங்களால எந்திரிச்சு நடக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் போயிடும். அதை நம்ம தவிர்த்து எப்படி உடம்ப நம்ம பக்குவமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த உயிர். இந்த வித்து மையம், உயிர் மையம், காந்த மையம், இது 3ம் ஒரே நிலையில் சரியான திண்மை பெற்றிருந்தால் தான் உடல் இயக்கம் நடக்கும், உயிர் இயக்கம் சிறப்பாக நடக்கும். இப்போ பருவுடல் இருக்குது, 5 பூதங்களின் கூட்டு. இப்போ மனம் எப்படி உருவாகுது, எண்ணம் எப்படி உருவாகுதுன்றது ஒன்று இருக்குது. ஒரு சின்ன ஒரு யானை நடந்து வருது, பார்த்தோன்னே அவ்வளோ பெரிய உருவம். அந்த உருவம் நம்ம கண்களில் பட்டு அது எப்படி நம்ம கண்ணுக்குள்ளே எப்படி காட்சி வருது? ஒரு சின்ன புள்ளி மேற்கும் தெரியும். அதை நம்ம உருவம்லாம் இந்த முன்னாடி இருக்குது, அது கருப்பு கலரில் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம அப்சர்வ் பண்ணுது. இந்த கண்கள்லேருந்து போகிற நம்மளுடைய ஜீவகாந்த ஒளி விரைவே ஆகுது. ஆக்சுவலாக அந்த ஒளி அந்த இதில் பட்டு திருப்பி நமக்கு கண்களுக்கு வரும்போது தான் அது நம்மளுக்கு ஒரு பொருளை பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது.
அப்போ அந்த உயிர் அந்த விஷயத்தை உணரும் பொழுது அது வந்து எண்ணங்களாக மலர்கிறது. அதான் எண்ணம் உருவாகுது. இப்போ 5 பூதங்கள் கூப்பிட்டு ஒரு பொருளோட தொடர்பு ஏற்படும் போது எண்ணங்கள் உருவாகுது. அதுக்கு பேர் மனம். இப்படி வருதுங்களா? இப்போ அது வந்து நம்ம உடம்புக்குள்ளே எப்படி போய் பதிவாகுது, ரெக்கார்ட் ஆகுது. நம்ம கண்களை பட்டு மூளை செல்களுக்கு போய் அங்கிருந்து மீண்டும் கருமையம். ஏன் கருமையத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லி இன்னொன்று இருக்கு. கருமையம்ன்றது நம்ம மூலாதாரத்துக்கு சென்டர் பாயிண்ட்ல இருக்கு. ஏன் அது அங்கே குடியிருக்குது, வேற இடத்துல இல்லையே அப்படின்னு கேட்டால், இந்த விண்கள் சுழலுவதால் அந்த சுழற்சியில் அலை வருதுன்னு சொல்கிறோம். இப்போ வேகமாக சுற்றும்போது லேசான பொருட்கள் மேலே போயிடுது, கனமான பொருட்கள் சென்டர் பாயிண்ட்டுக்கு தான் வரும். அதுதான் வந்து ஒரு சுழற்சியினுடைய இது. இப்போ நம்ம உடம்பு வந்து எண்ஜான் உடம்புன்னு சொல்கிறோம். இப்போ எண்ஜான் உடம்புக்கு சென்டர் பாயிண்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா 4 ஜான் அளந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது மூலாதாரத்தில் போய் முடியும். அதெல்லாம் கருமைன்னு வச்சுருக்கோம். இப்போ நம்மளுடைய எந்த ஒரு பொருளை பார்ப்பதனால், கேட்கறதுனால், உணர்வதனால், சாப்பிட்றவனுடைய அந்த டேஸ்ட் எல்லாமே அது உணர்வுகளாக கொண்டு போய் மூளையில் செல்களில் பதிஞ்சு மீண்டும் கருமையத்துக்கு போகுது. கருமையத்தில் என்னென்ன இருக்குது? 3 இருக்குது. ஜீவத்து குழம்பு, உயிர், காந்தம், ஜீவகாந்தம். இது 3 அதுக்குள்ளே இருக்கனால அங்கே போய் அது வந்து ஒரு சின்ன புள்ளிகளாக ரெக்கார்ட் ஆகி உடல்களுக்கும் ஒவ்வொரு செல்களுக்கும் ஒவ்வொரு விண்களுக்கும் ஒவ்வொரு அணுகளுக்குள்ளேயும் அது போய் ரெக்கார்ட் ஆகிடுது. ஒரு மனிதன் எந்த அளவுக்கு எந்த விஷயத்தை எவ்வளோ அளவுக்கு ரெக்கார்ட் பண்ண முடியும்? எண்ணில் அடங்காத விஷயங்களை மனிதனால் ரெக்கார்ட் பண்ண முடியும். அந்த உயிர் எங்கிருந்து வந்திருக்குன்னு பார்த்தா அப்பா அம்மாட்டிருந்து வந்திருக்கு. அந்த அவங்களுக்கு எங்கே உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே பிரித்து போனோம்னா நேராக ஆதி நிலை எங்கே போயிடுச்சு? பேரியக்க மண்டலத்துக்கு தான் போய் நிற்கும். இப்போ அங்கிருந்து தோன்றிய தோற்றங்கள் பரிணாம வளர்ச்சியில் அப்படியே வந்து நம்ம உடம்புக்குள்ள வந்து எல்லா பதிவும் நம்ம உடம்புல இருக்குது. இப்போ அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்திலையும் இருக்குது, பிண்டத்தில் இருக்கிறது தான் அண்டத்தில் இருக்குதுன்னு சொல்கிற காரணமே அதுதான். இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைஞ்சிருக்கிறது எல்லாமே நம்ம உடம்புலையும் இருக்குது. அதை நல்ல மைனூட்டாக போய் உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அந்த அலை இயக்கத்தில் ஜீவகாந்த அலை இயக்கத்தை 4 பிரிச்சுட்டாங்க. ஆல்பா நிலை பார்த்தீங்கன்னா பீட்டா அப்படின்னு சொல்லி பண்ணுறோம். 40லிருந்து 14களுக்கு உண்டான நிலை வந்து இது சாதாரண மனிதனுடைய நிலை. பீட்டா வேவ்ஸ், ஆல்பா வேவ்ஸ்ன்றோம். அது 13லிருந்து 8 அந்த அலை சுழற்சியில் இருக்கணும். அதுதான் ஆல்பா வேவ்ஸ். இது வந்து நம்ம ஆக்கினை தவத்தில் ஆழ்ந்து இருக்கும் பொழுது இது இந்த நிகழ்வு நடக்கும். தீட்டா நிலைன்றது துரிய நிலையில் இருக்கும்போது ஒடுங்கப்பட்ட நிலை 7லிருந்து 4 வரைக்கும். ஒரு செகண்ட்ஸில் மன அலைச்சுழல் 4 முறை தான் சுழலுது அப்படின்ற கவுண்டில் வருது. டெல்டா வேவ்ஸ்னா 1லிருந்து 3 வரை சமாதி நிலை, அமைதியான ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலை. இப்போ இந்த 4 வகையில் இருக்கும்போது அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையில தான் சாதாரண மனிதர்கள் இயங்கி கொண்டிருக்கிறோம். அதுலேருந்து நம்ம குறுகி வர்றதுக்கு காரணம் ஏன்? பாருங்கள், நான் வந்து காலையில் ஒரு வீட்டில் இருக்கிற 2 வீலர் கீ நைட்டு போகும்போது ஒரு இடத்துல வச்சுட்டேன். காலையில் எழுந்திரிச்சோம், பரவாயில்லப்பா டென்ஷன் ஆகி போச்சு. அந்த கீயை எங்கே போச்சுன்னு தெரியல. காணான்னு தேடிக்கிட்டே இருக்கோம். இப்போ உணர்ச்சி வாய்ப்பட்டு அதனுடைய வேவ்லேருந்து எங்கே போகுது? இப்போ செகண்டுக்கு 30-32 போய் நிற்கிது. கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் நான் வீட்டுக்கு முதல் நாள் இரவு வீட்டுக்கு வரும்போது அமைதியான மனநிலையில் வந்தேன். அன்றைக்கி வந்து அந்த நேரத்தில் எனக்கு 20 அலைச்சூழல் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து 34 போயிடுச்சு. அப்போ 20 அலைச்சூழல் இருக்கும்போது அந்த மைண்டு வந்து அந்த இடத்துக்கு வந்தால் தான் அதை கண்டுபிடிக்க முடியல. ஆஃபீஸ் போயிட்டு உட்காந்தாச்சு. அப்போ உட்காந்துருக்கோம். மைண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி 20 நேருக்கு வந்தோடனே டக்கு ஞாபகம் வரும். கபோர்டுக்குள்ளே வச்சேனேடா கீ என்ன ஃபோன் பண்ணி வீட்டில் சொன்னோம்னா ஆமாங்க கீ இருக்குங்க. இதுதான் நம்மளுக்கு முக்கியம். இப்போ நம்ம பர்டிகுலர் வேவ் லென்த்தில் என்னென்ன நம்ம மனதில் ரெக்கார்ட் ஆகிருக்குதோ அந்தந்த வேவ் லென்த்தில் போய் இருந்த மனம் உள்ளே போகும்போது தான் அது சம்மந்தமான ஃபைல்ஸு நம்ம உடம்புலேருந்து ஓப்பன் ஆகும். இல்லைங்க, ரேடியோ பழைய காலத்தில் ரேடியோ வச்சுருப்போம். 108.2ன்னு வச்சிங்கன்னா ஒரு ஸ்டேஷன் வரும். ஏதோ ஒரு எஃப்எம் ரேடியோ பாட்டு வருது. அது ஃப்ரீக்வன்சி. அந்த அலைச்சூழலில் வச்சாத்தே அது வரும். ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சிங்கன்னா கிருன்னு சவுண்ட் வரும். ஆனால் இன்னொரு அலைச்சூழல் இருக்குது. 90ல் வைக்கிறீங்க, வேறு சென்னை சேனல் கூட எடுக்கும், இல்லை சிலோனில் இருக்க சேனல் எடுக்கும். காரணம் என்ன? அந்தந்த அலைச்சூழலில் போகும்போது அந்தந்த ஃபைல்ஸ் ஓப்பன் ஆகும். அதுதான் சாமிஜி இன்னொரு விளக்கம் சொல்லியிருக்கிறாரு. இப்போது ஒரு லட்டு நம்மளுக்கு பிடிச்சிருக்குது, ரொம்ப நல்ல லட்டு. அதை வந்து ஒரே ஒரு லட்டு கொடுத்தாங்க, பாப்பா நல்லா சுவையாக இருக்குது. அப்போ உடம்பு என்ன உடம்புக்குள்ள எப்படி நடக்குதுன்னா, நம்ம உடம்புல இருக்க ஜீவகாந்தம் இருக்குல்லங்க, நம்ம உடம்புல ஜீவகாந்தம் 10 யூனிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த லட்டு சாப்பிட்றதுனால
இந்த லட்டுனுடைய அளவு வந்து 8 யூனிட்னு வச்சுங்க, அதனுடைய சுழற்சி அளவு சுழற்சின்னு வச்சுங்க. இப்போ அந்த சுவையை போய் வாய் டச் பண்ணோன்னே நம்ம ஜீவகாந்தம் அந்த 8 யூனிட்டாக கன்வெர்ட் ஆகிடுது, அதனுடைய தொடர்பு ஏற்படுது. இப்போ சாப்பிட்டோம், அப்புறம் இன்னொரு லட்டு கொடுக்குறாங்க ரெண்டாவது. இப்போ நம்ம ஏற்கனவே 8 யூனிட் செலவாகி போச்சு, நம்ம உடம்புல இருக்கிறதே 10 யூனிட் தான், 8 செலவாகி போச்சு. திருப்பியும் இன்னொரு லட்டு 16, திருப்பியும் இன்னொரு லட்டு. அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்புல ஏற்கனவே லிவரில் இருக்கிற எனர்ஜியின் அளவு 100 யூனிட்னு வச்சுங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக. அன்னைக்கு டேட்டில் நமக்கு 10 யூனிட் இருக்குது, இப்போது டெபிசிட் ஆகி போச்சு. 3 லட்டு சாப்பிட்றீங்க, 4வது லட்டுக்கு கொண்டு வந்து வைக்கும் போதே உங்களுக்கு ஐயோப்பா போதும்பா சொல்லிடுவோம். ஏன்னா உடம்பு வந்து அதை ஏற்றுக்க மைண்டு சொல்லிடும், வேணாண்டா அதை எடுத்து வாயில் வச்சாலும் உங்களால் முடியாது. நல்லா இருந்த ஒரு விஷயம் அளவு மீறும் போது கெட்டதாக மாறிடுச்சு. இப்போ இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ அன்னைக்கு முடிஞ்சிருச்சுங்களா? இப்போ ஏற்கனவே 10 - 24 அப்படின்னு போட்டிங்கன்னா 14 யூனிட் நம்மளுக்கு டெபிசிட் பற்றாக்குறை ஏறி போச்சு. அப்போ என்ன பண்ணுறோம்? இரவு தூங்குறோம். தூங்கும்போது உடல் இயக்கம் மன இயக்கம் எல்லாம் ஒரு நிலைக்கு வந்துருச்சு, சமநிலை ஆயிடுச்சு. சூரியன் மற்ற கோள்களிலிருந்து வரக்கூடிய காஸ்மிக் எனர்ஜி நம்ம உடம்புல சார்ஜ் ஆகுது, பேட்டரி சார்ஜ் பண்ணுற மாதிரி ஆகி அந்த டெஃபிஷியன்சி ஆனதை எடுத்துக்கொண்டு வந்து நியூட்ரலைஸ் பண்ணி காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிக்கும் போது திருப்பி 100 யூனிட் கொண்டு வந்து நிறுத்திடும். இப்போ டெபிசிட் எல்லாம் சாதாரணமாக நார்மல் ஆயிடுச்சு. அன்னைக்கு தேவைகளுக்கு நம்ம செய்கிறோம். உணவு எடுக்கும்போது ஒரு சில டெபிசிட் ஆகும். உணவு சாப்பிட்றதுனால ஒரு 20 யூனிட் செலவாகுது. ஒரு சில வேலைகள் செய்வதனால ஒரு 15 யூனிட் செலவாகுது. கடின உழைப்பு அன்னைக்கு பண்ணுறோம், ஒரு 2 வீலர் ஓட்டிட்டு ரொம்ப தூரம் போயிட்டு வரோம், படி ஏறுறோம் இறங்குறோம். திருப்பியும் அந்த 100 யூனிட் சார்ஜ் ஆனது அன்னைக்கு செலவு பார்த்தீங்கன்னா 120 ஆகி போச்சு. 20 யூனிட் டெபிசிட். அன்னைக்கு இரவு தூங்குறோம், அப்போ அந்த டெபிசிட்டை அதை நியூட்ரலைஸ் பண்ணும். அன்னைக்கு சரியாக தூங்கலைன்னா அடுத்த நாள் வந்து உங்களால் வேலை, ஏன்னா அது மைனஸில் போயிடுச்சு, 80-70 போயிடும். இது கண்டினியூ ஆயிடுச்சு அப்படின்னா உடம்புல நோய் வருது. அதே மாதிரி உணர்ச்சி, கோபம், டென்ஷன், பயம், அப்போ டெபிசிட் அதிகமாகிட்டே இருக்குது. அது கண்டினியூஸ் ஆயிடுச்சுன்னா நோய் வருது. இதுதான் உடல் மனம் சொல்கிறோம். இப்போ உடலை நம்ம தெரிஞ்சிருச்சு, மனம் தெரிஞ்சிருச்சு, அந்த புத்தின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ 3 தான் வந்து பரு உடல், காரண உடல், சூக்கும உடல்னு பிரிச்சிட்டோம். உயிர் சக்தி சொல்லுது இது நல்லது, எனக்கு இது பெஸ்ட்டுப்பா. நீங்கள் சொல்கிறீங்களா இவட்ட பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அது சொல்லுது. உயிர் சூழல் சொல்லுது போய் பேசாதான்னு சொல்லுது. சூக்கும உடல் சொல்லுது போய் பேசுன்னு சொல்லுது. உடம்பு என்ன பண்ணுன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்குது. இவங்க 2 பேரும் சண்டை போட்டு யார் ஜெயிக்கணும்னா அதை போய் செஞ்சிடணும். அந்த 3ம் ஒரே நேர்கோட்டுக்கு வர்றதுக்கான முயற்சி தான் இந்த காயகல்ப பயிற்சி, உடற்பயிற்சி, தியான பயிற்சி எல்லாமே. இதை புரிஞ்சிடுச்சுன்னு வச்சுங்க, அப்போதான் விழிப்பு நிலையில் இருப்போம். நம்ம பீட்டா நிலையிலையோ ஆல்ஃபா நிலையில நின்று உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு முன்னாடி நடக்குதுன்னா நான் என்ன பண்ணுவேன், மைண்ட் அப்படி அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஓடும். அது இப்படி பேசுனீங்கன்னா இந்த இடத்துல பிரச்சனை வரும், அமைதியாடுறான்னு சொல்லிடும். அந்த விழிப்பு நிலையில் இருக்கும்போது அமைதியாக இருப்பீங்க, ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அந்த விழிப்பு நிலை இல்லாத போது அந்த பிரச்சனை இப்போ ஏதாவது பண்ணி இன்னும் அது ப்ராப்ளம் பெருசாகுது. அந்த விழிப்பு நிலைக்கு வர்றதுக்கு தான் இந்த முயற்சி. ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்னு வச்சுங்க, போகலாமா வேணாமான்னு மனம் சொல்லிடும். இது போனேன்னா உனக்கு பிரச்சனை வரும், நீ போகாதான்னு சொல்லும். அந்த விழிப்பு நிலையில் இருக்கீங்கன்னா அந்த கடவுள் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களால் புரிஞ்சுக்க முடியும், காட்டுக்கு ஒரு. அதே மாதிரி தான் டெய்லியும் ஆஃபீஸுக்கு அல்லது ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருப்போம். நம்ம ஒரு நாள் என்ன சொல்லும், இந்த வழியில் போகாத, இந்த லெஃப்ட் சைடு திரும்பி இப்படி சுற்றி போகணும்னு சொல்லும் மைண்டு. என்னடா இன்னைக்கு மட்டும் புதுசாக ஒன்று தோணுது, நான் அப்படிதான் நேராக தான் போவேன். அப்படி சுற்றி போனால் 5 நிமிஷம் லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நேராக போனோம்னு வச்சுங்க, அங்கே ஏதாவது ஒரு டிராஃபிக் ஜாம் இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அங்கே போய் வெயிட் பண்ணி ஒரு மணி நேரம் லேட் ஆகும். அது உணர்த்தும். அதை உணர்ற விழிப்பு நிலை நம்மளுக்கு வந்துருச்சுன்னா நாமும் கடவுளும் ஒன்றுன்னு சொல்லி ஒரு நிலைக்கு வந்துடுறோன்றத இப்போ இருக்கிற இந்த தவ செய்கிறதுக்கான நோக்கமே. இந்த நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை பயிற்சியில் இன்னும் கொஞ்சம் தீவிரம் காமிச்சோம்னு வச்சுங்க, எல்லாருமே மகான் ஆயிடும். அப்போ எல்லாத்துக்கும் என்ன வந்துடும், அந்த எல்லாரும் சரி இவங்க உடம்புலையும் அந்த உயிராற்றல் தான் இருக்குது, நம்ம உடம்புலையும் அதே உயிராற்றல் இருக்கு, இந்த பொருள்லையும் அதே உயிராற்றல் இருக்கு. அப்போ எல்லாருமே ஒன்று தான். அந்த பக்குவ மீட்பு நிலை வந்துருச்சுன்னா முடிந்தவரை சங்கல்பத்தில் அதான் சொல்கிறோம்ல, யாருக்கும் துன்பம் அளிக்காமல் முடிந்தால் பிறர் துன்பத்தை போக்கி வாழ இன்பமான வழிக்கு. அந்த லெவலுக்கு நம்ம வந்துடும் மைண்டு. ஒன்று நம்மளுடைய பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக சால்வ் பண்ணிடுவோம். உடல் பிரச்சனைகள், மனப்பிரச்சனைகள், நம்ம உறவினர் பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறக்கூடிய தன்மையும் வந்துடும். சமுதாயம் நல்லா இருக்கும். இந்த ஒரு குறிக்கோள் தான். நம்ம மனம் வந்து அந்த பக்குவத்துக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த சூழ்நிலையை வந்து நம்ம மாற்றிடும். நம்ம இருக்கிற இடத்துல இப்போ இந்த புத்தர்
பற்றி கதை சொல்லும் பொழுது சொல்லுவாங்க. புத்தர் ஒரு இடத்துல இருக்கிறாருன்னா அவர் சுற்றிலும் ஒரு 5 ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்கிறாங்க, குறைஞ்சது 2 கிலோமீட்டர் அளவுக்கு அவங்க சார்ந்த நிலையில் இருப்பாங்களாம். புலிகள் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்துச்சுன்னா அது சாந்தமாயிருமா. அவருடைய அந்த அலை இயக்கம் வந்து அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ நம்ம வந்து நம்மளை சுற்றிலும் சாதாரணமாகவே இப்படி கை இப்படி வச்சிங்கன்னா நம்மளோட அலை இயக்கம் இவ்வளோ அளவுக்கு நம்ம சுற்றிலும் நம்மளுக்கு தெரியாமே இருக்கும். அது இருக்கு. இப்போ அந்த நம்ம அலை இயக்கத்துக்குள்ள வேற யாராவது உள்ள வர்றாங்க, நம்மளுடைய மன அலைச்சூழலுக்கு விரோதமாக இருப்பவங்க பக்கத்தில் நெருங்கி வந்தாங்கன்னா நம்மளுக்கு ஒரு அன்ஈசியான ஒரு உணர்வு வரும். கொஞ்சம் டக்குன்னு ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்து நிற்போம். இது தெரியாமே செய்கிறோம். இப்போ அவங்ககிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் அளவாக பேச்சுவார்த்தைகள் பழக்கம் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொண்டு போயிடுவோம். இப்போ நம்மளோட இணக்கமான மனநிலையில் இருக்கவங்க பக்கத்தில் வந்தாங்கன்னா நம்மளுக்கு சந்தோஷம் ஏற்படும். அவங்களோட பேசணும், அவங்களோட ஒரு நட்பு வச்சுக்கணுன்ற ஒரு உணர்வு சாதாரணமாக நம்மளுக்கே தோணும். இப்போ அந்த சூழ்நிலைகள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தெரியாமையே மிகப்பெரிய ஒரு மிராக்கிள்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். அந்த இந்த பயிற்சிகள் உள்ள வந்தபோது ஒவ்வொன்றையும் உட்காந்து தவத்தில் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுவோம். இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சே அப்படின்னு நினைக்கும் போது அதெல்லாம் நம்மளுக்கு பின்னாடி பேக்ரவுண்டு அப்பதான் தெரியும். இப்போ இதனாலதான் இப்படி நடந்தது, இப்போ இது நல்லது, இப்போ கடவுளுக்கு நன்றிப்பான்னு சொல்லிட்டு இதுதான் இதனுடைய முக்கியமான நன்மைகள்ல. ரொம்ப ஒன்றும் பண்ணவே வேணாங்க. இப்போ 9 வகையான தவம், எந்த தவம் இப்போ காலையில் சாயந்தரம் உட்காந்து எது பண்ணலாம் அப்படின்னு ஒரு குழப்பம் வந்துச்சுல. குழப்பமே வராது. காலையில் எந்திரிச்சு உட்காரணும். இன்னைக்கு மனதிலே அதுவே சொல்லிடும், இன்னைக்கு இந்த மாதிரி இருக்குப்பா, இன்னைக்கு இந்த தவம் பண்ணு, அதே உணர்த்திடும். அந்த தவம் நம்ம பண்ணுவோம். அதனால அதை பற்றி கேட்க. இன்னும் ஒரு குழப்பமான விஷயம் என்னன்னா, நிறைய யோகாசனம், நிறைய தத்துவங்கள், இதுன்னு எல்லாம் நூற்றுக்கணக்கான விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்களே, எது நல்லது எது கெட்டதுன்னு குழப்பம் வரும். அவங்கவுங்க தன்மைகளை அவங்கவுங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம உடம்புக்கு எது நல்லதுன்றது நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்றதுக்கு இன்னொரு விளக்கம். இப்போ டீ இருக்குங்க, சாதாரணமாக இந்த தெருவுக்கு 10 டீ கடை வச்சுருக்கோம். டீ வந்து நான் போய் நார்மல் டீ சாப்பிடணும், இன்னொருத்தர் போகிறார் சார் ஸ்ட்ராங் டீ, இன்னொருத்தர் லைட் டீ, சுகர் ஜாஸ்தி, நாட்டு சக்கரை போடு, கருப்பட்டி போடு, மசாலா போடு, அப்புறம் இஞ்சி டீ போடு, ஏலக்காய் டீ போடு, பால் டீ போடு, வாடை டீ, இப்போ சுக்கு டீ, சுக்கு காப்பி, அத்தனை டீயில் 100கணக்கான டீ இருக்குது. ஆனால் 3 ஐட்டம் தான் அதில். அது ரேஷியோ எத்தனை ரேஷியோ மாறுது, ஒவ்வொருத்தருடைய விருப்பமும் எத்தனை வகையான விருப்பங்கள் மாறுது. ஒரு நாள் என்ன பண்ணுவேன், 1/2 டம்ளர் போடுங்க, வயிறு மாதிரியா இருக்குது, கம்பல் பண்ணுவாங்க. சரி, அவங்களுக்காக ஒரு கம்மியாக. நம்மளுடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய உணவு முறைகள் பழக்க வழக்கங்கள் மாறும். இப்போ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த பயிற்சி முறைகளையும் நம்ம மாற்றுறோம். அதனால எல்லாம் இதுதான் பண்ணணுன்ற கட்டாயம் அப்படின்றது இல்லை. உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் உடல் நலத்தையும் உங்கள் மனநலத்தையும் உங்களுடைய விருப்பு வெறுப்புகளையும் தகுந்தவாறு பயிற்சி முறைகளை நம்ம மாற்றி, அப்போதான் வந்து குழப்பம் இருக்காம. அண்மைய பயிற்சியிலேயே கோடிக்கணக்கான பயிற்சி முறைகள் இருக்குது. அது எது பெஸ்ட்டுன்றது எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். எதை செலக்ட் பண்ணாலும் அதில் கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணோம்னா அதில் நல்ல நிலைக்கு போயிடும், பலன் கிடைக்கும். அவ்வளோதான். குறைஞ்சபட்சம் நம்ம வந்து விழிப்பு நிலையில் இருக்கும்போது சாமிஜி என்ன சொல்கிறார், தவத்தில் தவம் பண்ணி பழகிட்டு சும்மா தவம் பண்ணுற டயத்தில் மட்டும் அப்படியே விழிப்பு நிலையில் உட்காந்துட்டு மற்ற நேரத்தில் சும்மா இல்லாமல் 24 மணி நேரம் 365 நாளும் அதே நிலை எப்போ வருதோ அப்போதான் அதில் சக்ஸஸ் வரும். 24 மணி நேரம் ஆல்ஃபா நிலையிலே இருக்கணும். எந்த ஒரு தீட்சை கொடுக்கும்போது நம்ம என்ன சொல்லித்தரோம், எந்த ஒரு பொருளை பார்க்கும் போதும் எந்த ஒரு பொருளை உண்ணும் போதும் நம்ம வந்து அந்த நிலையில இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ நான் துரிய தவத்தில் துரிய நிலையிலேயே இருக்கணும் 24 மணி நேரம். அதுக்கான முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம மற்ற அளவுகள் இருப்போம், டக்குன்னு அப்படின்னு ஒரு செகண்ட் அங்கே நினச்சிட்டு அப்புறம் அந்த வேலையை செய்வோம். இப்போ கொஞ்சம் நேரம் அந்த வேலையை செய்வோம், அடுத்த செகண்டு துரியத்துக்கு வரணும். அப்படி ஒரு நாளைக்கு உங்களால் ஒரு 10 முறை அதை விழிப்பு நிலையில் அதை நீங்கள் உணரக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சுன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுச்சிங்க. இது ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ். அந்த காலையில் இருந்துச்சு இந்த மெடிடேஷனில் அந்த இதில் உட்காந்து இப்படி தவத்தில் உட்காந்து இதெல்லாம் பண்ணி அப்போ தான் தவம், இல்லைன்னா சும்மா அப்படின்லாம் இல்லை. இப்போ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம், அப்படி உட்காந்துட்டீங்கன்னா 10 நிமிஷம் சுற்றியில் என்ன வேணாலும் நடந்துட்டு போகுது. சும்மா தான் உட்காந்துருப்போம். இந்த வேண்டாத ஒரு வாட்ஸ்அப் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்திங்கன்னா நம்ம நிலை வேறு நிலைக்கு போயிடுவோம். அங்கே இருக்கிற சூழ்நிலை அந்த ட்ரெயின் என்டையர் அட்மாஸ்பியரே மாறி நம்ம சுற்றில அந்த ஒரு நல்ல ஒரு வேவ் லென்த்துக்கு கொண்டு வந்து நல்ல அருள்காப்பு போட்டுட்டு
ஒரு விஷயத்தை செய்யும்போது அந்த இறைநிலை வந்து உங்கள் கூடவே இருந்து அந்த இடத்த நல்ல நிலைக்கு வழி நடத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ போகிற வழியில் உங்களுக்கு தடங்கள் இல்லாமல் அந்த காரியத்தை செஞ்சுட்டு வந்துடலாம். அது பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ஆல்ஃபா நிலையோ இல்லை இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து டீட்டா நிலைக்கு போயிட்டோம்னா உங்களுக்கு அந்த தைரியம் நம்மளுக்கு வந்துடும். நல்ல சிந்தனை ஆற்றலை வளப்படுத்துறதுக்கு தான் இவ்வளோ விளக்கங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த 5 அளவு முறைன்னு சாமிஜி எல்லா இடத்துலையும் வலியுறுத்துறாரு. உயிர் வளத்துக்கு என்னையா பண்ணணும் அப்படின்னா இந்த 5 அளவு முறை இருந்தால் தான் உயிர் வளம் நடக்கும். எனக்கு வந்து நல்ல பாட்டு கேட்கணும்னு தோணுது. ஹெட்ஃபோனு 2 பக்கம் மாட்டிக்கிட்டேன். முதல்ல அப்படி அழகாக இளையராஜா சாங்ஸ் 5 நிமிடம். இதனுடைய வெயிட் எவ்வளோன்னு பாருங்க. 50 கிராம் 60 கிராம் இருக்குங்களா. இதை கையில் பிடிச்சிக்கிட்டேன். 10 நிமிஷம் பாட்டு கேட்டாச்சு. அரை மணி நேரம் பாட்டு கேட்டேன். இனிமையாக இருந்துச்சு. இப்போ ஜீவகாந்தம் அந்த பாட்டு கேட்கறதுனால அந்த அளவுக்கு விரயமாயிட்டே இருக்குது. எக்ஸஸ் ஜீவகாந்தம் அங்கே செலவாயிட்டே இருக்குது. இப்போ 120 யூனிட் இருக்கிற ஜீவகாந்தம் இந்த அரை மணி நேரம் பாட்டு கேட்டனால 100 யூனிட் வந்துருச்சு. அதுதான் நார்மல் யூனிட்னு வச்சுங்க. நம்மளுடைய உதாரணத்துக்காக 100 யூனிட் குறைஞ்சிருச்சு. 1 மணி நேரம் ஆகி போச்சு. 90க்கு வந்துருச்சுன்னு வச்சுங்க. ஃபோன் கையில் பிடிச்சா கை வெயிட் தெரியும்ப்பா. ஐயோ என்னடா கை இவ்வளோ வலிக்குது. ஃபோன் தானே, சாதாரண ஃபோன், 50 கிராம் கூட இல்லாத ஃபோன். ஆனால் அன்னைக்கு வெயிட் ஆகும். காது வந்து அப்படியே வலிக்க ஆரம்பிக்கும். அப்ப என்ன அது ஜீவகாந்த விரயத்துக்கு ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதோட நிறுத்திடணும். ஆனா இதை விட்டு போட்டு இன்னும் கொஞ்சம் கேட்கலாம்னா காது வலி ஏற்பட்டு உடல் உபாதைகள் ஏற்படும். அங்கதான் மின் கொடுக்குன்றோம். ஜீவகாந்தம் ஒரு செல்லுல இருந்து இன்னொரு செல்லுக்கு ஆட்டோமேட்டிக்கா டிராவல் ஆயிட்டு இருக்கு. நார்த் போல் சவுத் போல், நார்த் போல் சவுத் போல்னு போயிட்டே இருக்குது. அங்க போயிட்டு இருக்கிற இடத்துல ஒரு சின்ன தடை வருதுன்னா அது மின் குறுக்கு அப்படின்னு சாமிச்சு சொல்றாங்க. மின் குறுக்குன்னா என்ன? எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் ஆயிடுது. ஜீவகாந்தம் வந்து எலக்ட்ரிசிட்டியா மாறிடுச்சு. இங்க வயர் போயிட்டு இருக்கு, மேல தொட்டா ஒன்றாகாது. வயர் கட்டாயி போச்சு. அந்த கட்டான இடத்துல தொட்டோம்னா என்ன ஆகும்? ஷாக் அடிக்கும். அதுக்கு பேரு நோய். அந்த ஜீவகாந்தத்தை அதிகமா விரயம் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நோய் வருது. அப்போ அந்த அளவு முறைகளுக்கு உட்பட்டு நடக்கணும். எந்தெந்த விஷயத்துல அளவு முறை வைக்கணும் அப்படின்னா இந்த பஞ்சபூதத்திலையும் கரெக்டான அளவுல நம்ம வச்சுக்கிறோம். இதுல முக்கியமானது இந்த 5 அளவு முறைன்னு சொல்றாங்க. இப்போ பஞ்சபூத அளவு முறை இப்போ பார்த்தோம். ஒரே ஒரு சவுண்டு கேட்கறதுனால இப்படி விரயமாகிறது. அது என்ன அதிகமாயிடுச்சுன்னா ப்ராப்ளம் வரும். அதை குறைச்சிக்கணும். இப்போ உணவு முறை. உணவுல அளவு தேவை. நல்லா பசிக்குது, சாப்பிட்றோம், அளவோட தான் சாப்பிடணும். அளவுக்கு மீறினா அது விஷமா மாறிடுது. உடல் உபாதை வரும், ஜீரண உறுப்புகள் பாதிக்கும், ஒபிசிட்டி ஆகிடுது. இப்போ கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எல்லாம் வந்துடுது. இப்போ அளவு சாப்பிட்றது, என்ன அளவு சாப்பிடணும், என்ன உணவு, அதுல செலெக்ஷன்ல பிரச்சனை. 1 லட்சத்துக்கு மேற்பட்ட உணவு இருக்குதுப்பா, இருக்குங்களா? அதுல எந்த உணவு நல்ல உணவு? இன்னைக்கு இருக்கிற மீடியா பண்ற கூத்தே இதுதான். இதுல விட்டமின், இதுல கார்போஹைட்ரேட், இதுல புரோட்டீன், குடிச்சானே 10 அடி வளர்ந்துடலாம், அப்படியாக்கு இப்படியாக்கு, அது பண்ணு இது பண்ணு, இந்த உணவு நல்லது, அது கெட்டது, அதுக்கு தகுந்த மாதிரி ஆராய்ச்சி வேற சொல்லிடுவானுங்க. இதை சாப்பிட்டா நல்லது, இதை சாப்பிட்டா கெட்டது, இதை சாப்பிட்டா நல்லது. அப்ப எந்த உணவு சாப்பிடுவது நல்லது, எது உணவு கெட்டது சொல்லுங்க பார்ப்போம். தயிருங்க. எங்க தம்பிக்கு தயிர் மூக்கில் அப்படி ஸ்மெல் பார்த்தாவே அவனுக்கு மாட்டோம். ஆனா எனக்கு தயிர்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ தயிர் கெட்டதா நல்லதா? உணவு முறைகள், சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் எல்லாமே நல்ல உணவுகள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குது அதை அளவோட சாப்பிடுங்க. சிம்பிள். பூமிக்கு விளையிறது, மேலே வர்றது, அது ஓடுறது, நான்வெஜ்ஜு வெஜ்ஜு, இந்த நான்வெஜ்ஜில் இதெல்லாம் கெட்டது, வெஜ்ஜில் இதெல்லாம் கெட்டது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு சாப்பிடுங்க, அளவாக சாப்பிடுங்க. இப்போ ஏதாவது குழப்பம் வருமா? உணவை பற்றியே டென்ஷன் சால்வ். அதில் என்னென்னா சாப்பிடும்போது உணவு கவனித்து நல்லா மென்று அந்த உணர்வு பூர்வமாக அதை சாப்பிட்டீங்கன்னா நல்லது.